ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பர்த்டே ஸ்பெஷல் வீடியோன்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். தேவேஷ்க்கு வந்து பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சீக்கிரமாவே வந்து எந்திரிச்சுட்டேன். வழக்கம் போல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு எந்திரிப்பேன். அதே மாதிரி தான் அன்னைக்கும் வந்து எந்திரிச்சிருந்தேன். நல்ல வேளை, அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஷூட் இருந்துச்சு. தேவேஷ் பர்த்டே அன்னைக்கு மே 24த்தும் ஷூட் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் பாபா கிட்ட ப்ரே பண்ணியிருந்தேன். ஏன்னா தேவேஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ ஷூட்டிங் போயிட்டேன்னா எனக்கு கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பாபா கிட்ட அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன். என்ன நீங்கள் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் தேவேஷ் பர்த்டே அன்னைக்கு வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தைரியமாக ரொம்ப கூலாக தான் வந்து இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஷூட்டிங் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு ஒரே விஷயம் எப்போவுமே நம்பிக்கையாக இருக்கிறது என்னென்னா, நம்ம என்ன விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதனால எந்த விஷயத்த யோசிக்கும் போதும் நல்லதாகவே யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நம்புவேன். அந்த நம்பிக்கை தான் அன்னைக்கு எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். 24th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ் பர்த்டே அன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கப்புறம் ஒரு நாளுமே ஒரு மந்த்மே வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான் இத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் முன்னாடி நாளுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்தான். எனக்குமே தேவேஷோட பர்த்டே அன்னைக்கு அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல வந்து இருந்துச்சு. அவன் வந்து கேட்டிருந்தேன் என்ன உனக்கு பர்த்டேக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மே மந்த்ல வந்து பர்த்டே இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லாம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்னோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல தான் வந்து சாமிக்கு நைட்டே வாங்கிட்டு பர்த்டே எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து கட்டி வச்சிட்டேன். தூங்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை கட்டி வச்சிட்டா காலைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். அதனால சாமிக்கு வழக்கம் போல வாசல்ல விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டு உள்ள பூஜை ரூம்ல பூ எல்லாமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா எழுப்பிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். சிலம்பம் கிளாஸ் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அப்பாவுமே காலையில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து கிளம்புறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஈவினிங் வந்து கேக் கட் பண்றதுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்தாரு. அதனால எவ்வளவு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாயசம் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே அதுவுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். பிரியாணி தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஃப்ரைடே வேற அதனால சரி பரவாயில்ல பர்த்டேக்காக அவன் கேக்குறான் அப்படின்றதுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து கிளம்பி காலையில வழக்கம் போல பிரம்ம முகூர்த்த சமைக்க வந்து ஆரம்பிச்சேன். வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா விளக்கும் ஏத்திட்டு சாம்பிராணி எல்லாம் வீட்ல காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்து இந்த பூஜையை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ வாங்கிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணா என் லைஃப்ல அவ்வளவு ஜாப் கிடைச்சு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது நிஜமாவே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இன்னைக்கு கூட ஒரு கல்யாணக்கார பொண்ணு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களை மாதிரியே வந்து என்னோட வீட்டை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரோட கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சீக்கிரமாவே நிறைவேறணும் எல்லாமே ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கும் அதே மாதிரி தான் காலேஜ்ல இருந்தேன். படிக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களை மாதிரி நான் பூஜை எல்லாம் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவோ போட்டோவோ நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. காலையில இந்த மாதிரி என்னோட வீட்ல லைட் செட்டிங் வந்து பண்ணலாம்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு என்னால அன்னைக்கு மல்லிப்பூ இருந்ததுனால சீக்கிரமாவே லைட் எல்லாம் செட் பண்ணி பூஜை எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டுட்டே உங்களோட வீட்ல நீங்க அந்த மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி ரோஸ் தான வைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல வாசனையான பூ வந்து சாமிக்கு வைங்க. காலையில பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தேவேஷ் அவங்களுக்காக ஸ்பெஷலா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பக்கத்துல பாபா வந்து கட்டி வச்சிருந்தேன். எனக்கு மல்லிகை வந்து இன்னும் ஏன்னா சாமி போட்டோ ஃபுல்லா போடுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஆனா வந்து நான் கம்மியா வந்து வாங்கி ஆல்ரெடி நிறைய லீவ் வந்து எடுத்தாச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் வந்து எழுப்புறதுக்காக வந்து எழுப்பும்போதே வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் வந்து நல்ல வழக்கத்துல வந்து சிலம்பம் கிளாஸும் வந்து போல அப்படினால சொல்லிட்டான். போன வருஷம் எல்லாம்
கிளாஸ்க்கு தங்கம் ஹாப்பி பர்த்டே. அவனுக்கு வந்து எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறமா அவங்க அப்பா Love you. அப்பாவுக்கு மட்டும் கரெக்டாக திரும்ப வந்து தேங்க்யூப்பா லவ் யூப்பா அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தான். அவங்க அப்பாவும் லவ் யூ சொன்னாரு திரும்ப. சரி தங்கம் குளிச்சுட்டு நம்ம வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா நானும் குளிச்சுட்டு வரேன்னு போயிட்டு குளிச்சுட்டு தேவேஷ் ஸ்ரதன் 2 பேருமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக. சரி தேவேஷ் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கொஞ்சமா விளக்கு ஏத்திடலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா விளக்கும் வந்து ஏத்திருந்தேன். தேவேஷ் வரும்போது சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் விளக்கெல்லாம் ஏத்தி அதுக்கப்புறமா வந்து இன்னொரு தடவை தான் வந்து சாமி வந்து கும்பிட்டு இருந்தோம். ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அவனுக்கு எந்திரிச்சா அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் யாருமே நான் டிஸ்டர்ப் வந்து பண்ணல. சரி எப்படி எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை விளக்கு ஏத்தி மறுபடியும் சாமி ஆரத்தி எல்லாம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானுமே வந்து விட்டுட்டேன். தேவேஷுமே காலையில ரொம்ப ஹாப்பியா தான் வந்து அவனோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸ்ரதன் வந்து அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே யாருக்கு பர்த்டே அப்படின்னு கேட்டா அண்ணாக்கு அப்படின்னு திரும்ப அதே தான் வந்து சொல்லிட்டு இருந்தான். அதனால தேவேஷ் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தானோ அதே அளவுக்கு அதை விட ஜாஸ்தியாவே ஸ்ரதன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தான். இந்த மாதிரி கற்பூரம் காமிச்சு அவன் தலையில வைக்கும் போது அவருக்குமே சிரிப்பா இருந்துச்சு. எதுக்காக அப்படி ஸ்ரதன் சிரிச்சா அப்படின்றது எனக்கு ஒரே விஷயம் என்ன தோணுச்சுன்னா டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் எல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டாச்சு எல்லாரும் கும்பிட்டதுக்கு அப்புறமா. தேவேஷ்க்கு பர்த்டே கிஃப்டா வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு உண்டியல் மட்டும் கொடுத்துட்டேன். இனிமே மாசம் உனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பேன். அது உன்னோட சேவிங்ஸா வந்து உண்டியல்ல வந்து சேர்த்து சேவிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதாவது நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் பர்த்டே கொடுக்குற அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பர்த்டே எல்லா பர்த்டே பணம் இருக்கோ அது வந்து நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இருக்க வளர்ந்துட்டே போறா அப்படின்றதுனால வாங்கிக்கோன்னு அவனுக்குமே வந்து சேவிங்ஸ் ஹாபிட் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. எப்பவுமே நாங்களும் வேற உண்டியல் இருக்கு சேவிங்ஸ் கொடுப்போம். நான் ரெகுலரா கொடுக்கறதுலாம் இல்ல, எப்பவாவது கொடுப்போம் தெரியும். ஆனா இனிமே வந்து மந்த்லி அவனுக்கு அப்படி சொல்லும்போது தான் ஓகே ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் செட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவன் அப்பதான் அவன் வளரும்போது அவனுக்குமே ஓகே சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து அவனுக்கு தெரியும் அப்படின்றதுனால சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருந்துச்சுன்னா அவன் சொன்னா கண்டிப்பா வந்து வழக்கமா எப்பவும் பாபா கோயிலுக்கு தான் போவோம். அதே மாதிரி தான் தேவேஷ் பர்த்டே கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. கோவிலுக்கு வந்தோம்ல நம்ம வீட்டு பக்கத்துல தான் வந்து கோவில் இருக்கு. நாங்க 4 பேர் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எந்த ஸ்பெஷல் டே அப்படின்னாலும் இந்த பாபா கோயிலுக்கு வந்து வருவோம். கோவில பிரசாதம் வந்து இருந்துச்சு. நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தேவேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன் உனக்கு என்ன வேணுமோ நீ பாபா கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் கோவிலுக்கு போகும்போது எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னு தோன்றதே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா கோவில்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் வந்து சாமி அப்படின்னு தான் வந்து இருக்கு. இந்த தடவையும் அப்படிதான் வந்து எதுவுமே பாபா கிட்ட கேட்கல, பாபாக்கு தேங்க்ஸ் சொல்லல, அமைதியா உட்கார்ந்துட்டு மட்டும் ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். ஏன்னா அவன் வந்து சத்தம்லாம் போடக்கூடாது. அது எப்படிதான் அவனுக்கு தெரியும்னு தெரியல. மத்த இடத்துலாம் ரொம்ப குறும்பு பண்ணுவான். ஆனா பாபா கோயிலுக்கு போனா மட்டும் ரொம்ப அமைதியா வந்து நல்லதாவே பண்ணு. இந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். கோவில்ல இருந்து எந்திரிச்சு வரதுக்கு மனசே வராது. இந்த 2-3 தடவையாவே வந்து பாக்குறேன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடணும்னு ஏதாவது வேண்டிக்கணும் அப்படின்னா கூட எனக்கு தோன்றதே வந்து கிடையாது. நீங்க எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தேவேஷ்க்கு வந்து சமைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு பிரியாணியும் அட்லீஸ்ட் 9 o'clock ஆஃபீஸ் வீட்ல இருந்து கிளம்பினா 10 o'clock ஃபர்ஸ்ட் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு மாதிரி வந்து பண்ணுவேன். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரே கொஞ்சமா உப்பு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து வேற நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வந்து வச்சிருவேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து ஃப்ரீசர்ல வந்து வச்சிட்டேன். இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மலேசியால இருந்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சேலையில ஏதாவது டேமேஜ் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஆனியன் எல்லாமே கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் என்னால் வந்து பிரியாணி வந்து சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் பிரியாணி வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் எதுவுமே எடுத்து நான் பாக்ஸில் வந்து கொட்டி வைக்கல. அதனால் எல்லாமே அப்படி அப்படியே கவரில் தான் வந்து இருந்துச்சு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் க்ளீனிங் வேலை அது இதுன்றதுனால என்னால் எடுத்து வைக்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாத்திரத்தில் அதுக்கப்புறம் கவரில் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன். எப்போவுமே அந்த மாதிரி வந்து நான் வைக்க மாட்டேன். அதில் கொட்டி வச்சுருவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கூட டைம் இல்லை அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஆயில் கூட பாருங்கள் அன்றைக்கி கட் பண்ணும்போது கீழே சிந்துச்சு. அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தில் வச்சது அப்படியே தான் வந்து இருக்குது.
இருக்குது. அது ஆயில் கண்டெய்னரில் எடுத்து நான் மாற்றவே இல்லை. ஏன்னா எனக்கு காலையில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் ஸ்ரதனை பார்த்துக்கிறதுக்குமே டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் எனக்கு ஒன் டே வந்து சீரியஸாக பத்துறதே இல்லை அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால தான் எல்லா திங்ஸுமே அப்படியே வந்து இருக்குது. பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டிய வேலைலாம் வந்து இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து தம் பிரியாணி தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு சைடில் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக வந்து பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி அதை வந்து மூடி வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராப் வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் மட்டும் 2, 3 ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து அது கொதிக்க விட்டுட்டேன். பக்கத்தில் வழக்கம் போல் பிரியாணிக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணி வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிடுவேன். கூடவே தயிர், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் வந்து போட்டுருவேன். போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்குள்ளே ரைஸ் வெந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து இதில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தேவேஷ்க்கு வந்து கேக் வந்து வாங்கியிருந்தோம். அந்த கேக் வந்து அவனுக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஏன்னா அம்மா வீட்டில் ஈவினிங் எப்போவுமே கேக் கட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பர்த்டே அன்னைக்கு 12 o'clock வந்து கேக் கட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து நான் பண்ணலை. அதனால் அவனுக்கு என்னென்னா ஓகே நம்ம அம்மா வந்து கேக் வாங்கலை அப்படின்னு தான் வந்து அவன் நினச்சிட்டு இருந்தான். ரூமில் இருக்கவனை கூட்டிகிட்டு வந்து கேக் பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிட்டான். அம்மா என்னம்மா அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு போல இருக்குது. ஆக்சுவலாக அவன் இவ்வளோ ஹாப்பியாவான் அப்படின்றது எங்களுக்குமே வந்து தெரியல. எனக்கு என்னென்னா நைட்டு 12 o'clock அவனை எழுப்பினோன்னா அவனுக்குமே டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து அவனை வந்து எழுப்பவே இல்லை. காலையில் அவனுக்கு கேக் கட் பண்ணது அவனுக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு. அதில் வேற விராட் கோலி அப்படிலாம் வந்து பேரெல்லாம் போட்டிருந்தது அவனுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் ஹாப்பியாக இருந்தானோ இல்லையோ ஸ்ரதன் பண்ணுற அலம்பல் வந்து தாங்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இவனுக்கு என்னமோ பர்த்டே மாதிரி தான் அவன் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு ஏதோ தெரியுது அண்ணாக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்கும்போது யாருக்கு பர்த்டே அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அண்ணாக்கு அண்ணாக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே வந்து இருந்தான். அதுக்கப்புறம் அவனை ஊத சொன்னால் இவன் வந்து ஊதிட்டு இருந்தான். ஸ்ரதன் வந்து கேக் கட் பண்ணும்போது கூட தேவேஷோட சேர்ந்து தான் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணான். தேவேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், தேவேஷ் நீ வந்து ரொம்ப வளர்ந்துட்ட பெரிய பையனாயிட்ட, நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் உன்னை பார்த்து தான் உன்னோட தம்பியும் வந்து இருப்பான், அதனால் கொஞ்சமாவது பொறுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ் நிறைய டைமில் ரொம்ப பொறுப்பாக வந்து நடந்துப்பான். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிடுவான். பண்ணிவிட்டு சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் இந்த தடவை சொன்னேன், இனிமேலும் அம்மா கிட்டலாம் அடி வாங்கக்கூடாது, வளர்ந்துட்ட, அதனால் எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கெலாம் ரொம்ப பொறுப்பானவ மாதிரி தான் இருந்தான். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கான். இனிமேல் எப்படி இருப்பான் அப்படின்றது தெரியல. சரி வீட்டில் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். காலையில் போயிட்டு அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே இருந்தானா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வெயிலில் பயங்கரமாக விளையாடுவான். நான் ஈவினிங்காக உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து வந்தாச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடிட்டு இருந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க தான். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன்ட்டி நாங்கள் வந்து தேவேஷ்க்கு சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேவேஷ்காக கேக் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு. நான் சொன்னேன், டேய் நீங்கள் எதுக்குடா ஈவினிங் தான் கேக் கட் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆன்ட்டி நாங்கள் எல்லோரும் தேவேஷ்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ அவங்களோட பர்த்டே மாதிரி அவனுங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தானுங்க. ஆன்ட்டி வீட்டுக்குள்ளே கட் பண்ண வேண்டாம், நாங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் எப்போவும் விளையாடுவோம், அதனால் ஸ்ட்ரீட்லேயே வந்து கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் வச்சு கட் பண்ணானுங்க. தேவேஷ்க்கு அது எல்லாமே புதுசாக வந்து இருந்துச்சு. சொல்லிகிட்டே இருந்தான், அம்மா எல்லா பர்த்டே விட இது ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டேவாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். எனக்கு ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதியமே சொல்லிட்டாங்க, ஆன்ட்டி இந்த மாதிரி கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம், ஈவினிங் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, எத்தனை மணிக்கு வருவீங்க எல்லாமே வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், இங்கே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாமே அம்மா வீடு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தான் மோஸ்ட்லி வந்து அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறதுனால விளையாடுவான்.
அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இதுதான். ஏன்னா லீவ் வேறு, அதனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 8 மணிக்கு கிரிக்கெட் பேட் எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் நைட்டு வரைக்கும் இல்லை 10 to 11 வரைக்கும் கூட விளையாடிட்டு தான் இருப்பாங்க இந்த பசங்க எல்லாருமே. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவனை மோஸ்ட்லி வந்து டைம் செட் பண்ணி தான் இதுலேருந்து இந்த டைம் தான் உனக்கு விளையாடுற டைம், மீதி டைம்லாம் சாப்பிடணும் தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து வச்சுருப்பேன் நான். அம்மா வீட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். ஆனால் என்கிட்ட இருக்கும்போது கரெக்ட் டைமுக்கு குளிக்கணும், காலையிலே வந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் அவனோட வேலையை அவன் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ விளையாடு, நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் பூசி விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சொல்லியிருந்தானுங்க, ஆன்ட்டி நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றணும், அதுக்கப்புறம் முட்டைலாம் வந்து அடிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தானுங்க. டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவனுங்க வந்து கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னானுங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், டேய் யாருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சிரிச்சானுங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் ரோட்டில் விளையாடிட்டு தான் வந்து இருந்தானுங்க. சிலம்பம் கிளாஸ்லேருந்து 2 பசங்க வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து gift வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். அது வந்து கொடுத்துட்டு அவன் மறுபடியும் கிளாஸ் வேறு போகணும் அன்றைக்கி. அப்போவே 7:30 கிட்ட ஆகிடுச்சு. இருந்தாலும் தேவேஷ்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போனான். அவன் வந்து பார்த்திங்கன்னா பென்னும் அதுக்கப்புறம் காஃபி மக்கும் வந்து கொடுத்துருந்தான். ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பசங்கள்லாம் பண்ணுறத பார்க்கும்போது பரவாயில்ல, சின்ன பசங்களாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து புதுசாக தான் வந்து இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி, அவனுங்க முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ்கிட்டேயும் சொன்னேன், தேவேஷ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு உனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே சொன்னான், ஆமாம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவேஷ் வந்து இப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்கள பெருசாக வந்து தெரியாது. ஆனால் இந்த 6-7 மாதத்துலேயே வந்து இந்த பசங்க இவ்வளோ பாசமாக வந்து இருக்கானுங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. காஃபி மக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவன்கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டான், ஆன்ட்டி நீங்கள் யூடியூப்லலாம் இதை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே வந்து கேட்டானுங்க. தேவேஷ்க்கு வந்து கேக் வெட்டும் போதெல்லாம் ஸ்ரதன் வந்து கத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இது மாதிரி நிறைய பசங்களாம் இருக்காங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவான். அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா வந்து கேக் வாங்கியிருந்தாங்க. அந்த கேக்கு தான் வந்து கட் பண்ணுறதுக்கு சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வெளியில் வராண்டா இருக்குது, அங்கே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு போல். ஒருத்தன் வந்து ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாருமே மதியமே ஊருக்கு போகிறவங்களாம் இருந்தான். அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டேப்பா அதனால் நான் வந்து ஈவினிங் தான் வந்து போகலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கானுங்க. அவங்க அம்மா வந்து டே டைம் ஆச்சுடா வாடான்னு சொல்லி கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு. அவங்க அப்பா கூட ஆஃபீஸ்லேருந்து வரவே இல்லை. அவர் சொல்லிட்டார், இல்லை பசங்களாம் இருக்கும்போது கட் பண்ணுங்க, நம்ம தான் காலையிலே கேக் கட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பசங்களாம் இருக்கும்போதே வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போது தேவேஷ்க்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அப்படின்றதுனால. ஸ்ரதன் வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரு கூடயும் விளையாடிட்டே தான் வந்து இருந்தான். அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்காக பர்த்டே ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. எப்போவுமே எல்லா பர்த்டேக்கும் அவங்க ட்ரெஸ் வந்து எடுத்துருவாங்க. நாங்களுமே ட்ரெஸ் எடுப்போம். இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறத விட அவங்க இன்னும் ஸ்பெஷலாகவே நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னா அவங்க 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து எடுத்து கொடுப்பாங்க. தேவேஷ் என்ன கேட்டாலும் கம்பல்சரி வந்து அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் எது வேணும் அப்படின்னாலும் அவங்க ஆயா கிட்ட தான் வந்து கேட்பான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு வாட்ச் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஷர்ட் எடுத்திருந்தாங்க. இப்போ போட்டிருக்க ஷர்ட்டும் இன்னொரு ஷர்ட்டு அதுக்கப்புறம் 2 பேண்ட் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. இது இல்லாமல் ஜெர்சி கிரிக்கெட் விளையாடுற ஜெர்சி டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக ஒன்று வந்து பேர் போட்டு வாங்கியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஜெர்சி கேட்டிருப்பான் போல இருக்குது. அதனால் அது 2மே வந்து வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து நேம் வந்து அவனோட நேம் போட்டு பிரிண்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் தேவேஷ் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்போ விளையாட போனாலும் கிரிக்கெட் விளையாட போகும்போது இந்த மாதிரி ஜெர்சி தான் வந்து போட்டுட்டு போவான். அதனால் சரி கண்டிப்பாக அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பெருசாக இதிலலாம் வந்து இது மாதிரி ஜெர்சியெல்லாம் அவன் போடுறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நானும் அதை பெருசாக வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கே வந்து தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரதன் வந்து பாருங்கள் பின்னாடி இருந்து அவனை தட்டிக்கிட்டே வந்து இருந்தான். எல்லாரும் இருக்கிறதுனால அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அப்படின்றத தாண்டி எல்லாருமே அண்ணாக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணான். அது என்னால் வந்து ஃபீல் பண்ண வந்து முடிஞ்சிச்சு. இதே மாதிரி எப்பவும் தேவேஷும் ஸ்ரதனும் இருந்தாங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம்
அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தான். அதில பார்த்தீங்கன்னா, ஆம் அ இது இருந்துச்சு. ஸ்கெட்சு, பென்சிலு அந்த மாரி ட்ராயிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு ட்ரா பண்றதுக்கு. தேவேஷ் வந்து நல்லாவே ட்ராயிங் வந்து பண்ணுவான். அதனால அவனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படின்றதுனால அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. இப்படி தான் தேவேஷோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போச்சு. நெறைய பேர் கேட்டீங்க, "அக்கா வீடியோ போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அன்னைக்கு டே ரொம்ப ஹேப்பியான டேவா இருந்துச்சு. தேவேஷ்க்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவா இருந்துச்சு. தேவேஷ் எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவனுக்காகவும் நீங்க வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ். எப்பவுமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து குடுத்துட்ருக்கீங்க. இவ்ளோ லவ் எப்படி ஒருத்தங்க மேல எப்படி ஒருத்தங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நீங்க குடுக்குற லவ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.